சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு பாடகி சைந்தவி அவங்க கையால எக்கச்சக்கமான கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதோட விவரத்தை அந்த உள்ள பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 முடிஞ்சு இப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் 5 நடந்துட்டு இருக்கு. இதுல எக்கச்சக்கமான குழந்தைங்க அவங்களோட திறமை காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. பல போட்டியாளர்கள் பாடிட்டு இருந்தாலும் இதுல கவனிக்கப்படக்கூடிய ஒரு சில போட்டியாளர்கள் மக்கள் மனசை நீங்க இடத்தை பிடிக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு தான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அபிஷேகா. இன்னொரு பக்கம் சுமன்ராஜ், ஜான்வி, அதே மாதிரி மித்ரா இவங்க எல்லாமே கூட இப்ப பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க. அபிஷேகா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பாடல்கள் அதிகமா பாடி அதுல கை தேர்ந்தவங்களாம். சினிமா பாடல்கள் அப்படிங்கறத அவங்க எப்படி பாட போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செலக்ட் பண்ணும்போது ஜட்ஜஸ் சினிமா சாங்ஸ் அதிகமா பாடுற மாதிரி இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகா அவங்க ஜட்ஜஸ் கொடுத்த கான்ஃபிடென்ட்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு வாரமா அவங்க பாடக்கூடிய பாடல்ல ஜட்ஜஸையும் வரக்கூடிய சீஃப் கெஸ்டையும் அசத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் கடந்த வாரம் நடந்த தளபதி திருவிழா ரவுண்ட்ல நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற பாடல அவங்க பாடினாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமும் அழிந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய பாடகி சைந்தவி அவங்க ஸ்டேஜுக்கே போயிட்டு அபிஷேகாவுக்கு அவங்க கையால அந்த விஜய் கலெக்ஷனுக்குரிய போட்டோவை ஷீல்டை கொடுத்துட்டு கோல்டன் ஷவரும் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா ஒரு சீசன்லயும் ஒரு ஜட்ஜஸ்க்குன்னு ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த வகையில இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல சைந்தவி அவங்களோட ஃபேவரட் அப்படின்னா அது அபிஷேகம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களாம். ஆரம்பத்துல மித்ராவுக்கு இவங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா மித்ரா தான் சைந்தவி அவங்களோட ஃபேவரட்டா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துருக்கு. என்னன்னா சைந்தவி அவங்க கடந்தவங்க நடந்த தளபதி திருவிழாவுக்கு அப்புறமா என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அபிஷேகா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை விட முக்கியமானது அபிஷேகாவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணி அவங்க சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான அடுத்த வாரம் ஷூட்டிங் வரும்போது கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல அபிஷேகாவுக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க இந்த வயசுல நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான கவிதைகள், புக்ஸ், கிராமிய பாடல்கள் இது சமமா எல்லா விஷயங்களையும் கிஃப்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அபிஷேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பா அபிஷேகா திவினேஷ் மாதிரியோ யோகஸ்ரீ மாதிரியோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திவினேஷ், யோகஸ்ரீயவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் உருவாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பொதுவாவே ஒரு சீசன் ஆரம்பிக்குதுன்னா அந்த சீசன்ல கிட்டத்தட்ட பாதி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்களோட ஃபேவரட் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க, இவங்க ஃபைனலிஸ்டா போவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல மட்டும்தான் ஆரம்பத்திலேயே பாலுடைய குழந்தைகளை வச்சு ஓகே இவங்க கண்டிப்பா ஃபைனலிஸ்டா வந்துருவாங்க, இவங்க டாப் 3ல ஒரு ஆளா வருவாங்க, டாப் 10ல ஒரு ஆளா வருவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில இப்ப அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை அதுவும் ஒரு வாரமும் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாடுறதை பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க ஒரு ஃபைனலிஸ்டா வருவாங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அதுக்கான ஆதரவும் ஜட்ஜஸ் கிடைச்சி வந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியா பாடகி சைந்தவி அவங்க தன்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு தன்னோட கையாலேயே கிஃப்ட் அனுப்பி வச்ச விஷயம் பல பேர் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது.